இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 15 மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் பாஸ்கர். இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். இந்தியா இலங்கை நாடுகளிடையே கூட்டு நடவடிக்கை குழுவை விரைவில் கூட்டிட வேண்டும் அப்படிங்கிறதா வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் முழு சாராம்சமாக இருக்குது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 மீனவர்கள் உட்பட 15 மீனவர்கள் இந்திய எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளால் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் ஏற்கனவே பலமுறை கடிதம் எழுதியும் கடந்த வாரத்திலும் கடிதம் இருந்த போதும் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 22 மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் உட்பட 15 மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். மீனவர்களை கைது செய்யும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதால் இது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படுகிறது. மாநிலத்தில் கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய பெரிய கொந்தளிப்பையும் விரக்தியும் ஏற்படுத்தியிருக்கிறதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய இலங்கை நாடுகளிடையே கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழக முதலமைச்சர் மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் மூலமாக வலியுறுத்தியுள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.